ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸில் வச்சு எப்படி ட்ரேட் எடுத்துக்கலாம் அப்படின்ற ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆப்ஷன் பையர்ஸாக இருந்தாலும் சரி, செல்லர்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்கிற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த செல்லர்ஸோட பிரேக்கிங் லெவல் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷன் டேபிள், அதாவது என்எஸ்சி சைட்லேயே வந்து ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், இந்த மார்க்கெட் வந்து செல்லர்ஸால் தான் ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. அந்த செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய ஆப்ஷன் டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன் டேபிளில் அந்த ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நம்மளே ஃபைன் பண்ணி நம்ம சேனலில் ஃப்ரீயாகவே டெய்லி அப்டேட் பண்ணுறோம். ஒரு மார்க்கெட் இறங்கினா எவ்வளோ தூரம் இறங்கும், ஏறுனா எவ்வளோ தூரம் ஏறும் அப்படின்ட்டு நம்மளே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து நம்ம டெய்லி அப்டேட் பண்ணுறோம். அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆப்ஷன் டேபிளை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, பார்க்கறது, அதை வச்சு எப்படி ட்ரேட் எடுக்கிறது இன்ட்ராடேல, இந்த மாதிரி அப்டேட்ஸான வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் கிரீக்ஸுன்ற வீடியோ, அதாவது ஒரு ஆப்ஷன் ப்ரீமியத்தை வச்சு மார்க்கெட் எவ்வளோ தூரம் போகும், எவ்வளோ தூரம் இறங்கும் அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு முக்கியமான வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது. இதெல்லாம் ஆப்ஷன் பையர்ஸாக இருந்தாலும் செல்லர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதெல்லாம் இருக்கும், லிங்க்கு, நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு எப்படி ட்ரேட் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா 21,650 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஒரு 50 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 21,665 பக்கமாக இருந்தது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இன்சைடு மார்க்கெட் எஸ்டர்டே லோக்கு நடுவில், சரியாக நடுவில் ஓப்பன் ஆச்சு. ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே தான் இருந்தது. இதில் 2 விஷயம் தான் கைஸ் நடக்கணும். 21,650 21,750 போகணும், இல்லைனா 21,550 வரணும். இது 2 விஷயம் தான் நடக்கணும். இதை தவிர வேறு எதுவுமே நடக்க போகிறதில்ல. ஓகேங்களா? ஓகே, நம்ம இன்சைட் மார்க்கெட்டுன்றதுனால, மார்க்கெட் பாசிட்டிவ்ன்றதுனால, ஓப்பனுக்கு மேலே இருந்ததுனால காலை போய் பார்த்தோம். ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து 21,660 பக்கமாக இருந்ததுனால 21,650 600 கால் இந்த மணி, மேலே இருக்க 21,700 புட்டு இந்த மணி. ஓகேங்களா? இப்போ வந்து ஆக்சுவலாக ஓப்பனுக்கு மேலே இருந்ததுனால நம்ம போய்ட்டு ஃபஸ்ட்டு காலையே பார்ப்போம். நம்ம வந்து 21,600 போய் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். 21,600ன்ற வந்து பார்த்திங்கன்னா 50 மினிட்ஸில் எங்கே இருந்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் இருந்தான். 133 பக்கமாக இருந்தான். ஆக்சுவலாக என்னோடய அட்வான்ஸ் லெவல் 140. அதனால் இவனை அதை தாண்டவே முடியல. ஆக்சுவலாக அப்படியே நிற்கிறான். ஓகேங்களா? இவன் தாண்ட முடியாதனால நம்ம நெக்ஸ்ட்டு போய்ட்டு இந்த மணியான 21,700 புட்டை போய் பார்த்தோம். அவன் எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா சப்போர்ட்டில் இருந்தான். எக்ஸாக்ட் இது ஒரு அட்வான்ஸ் லெவல். ஆனால் இவன் ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருந்தவன். ஓகேங்களா? இவன் சப்போர்ட்டில் இருந்தான், அவன் ரெசிஸ்டன்ஸில் இருந்தான். எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக இவன் தான் மேலே போனான். சப்போர்ட்டில் இருந்ததுனால அவன் வந்து அட்வான்ஸ் லெவலில் தாண்டாத காரணத்தினால இவனை போய் செக் பண்ணோம். இவன் எக்ஸாக்டாக சப்போர்ட்டில் இருந்தான். எப்போதுமே அந்த மாதிரி ஒரு மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவாக, அதாவது ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்குது, நீங்கள் காலை போய் பார்க்குறீங்கன்னா, அவன் அட்வான்ஸ் லெவலில் தாண்டலை அப்படின்னாலே கண்டிப்பாக அவனோட ஆப்போனண்ட் வந்து சப்போர்ட்டில் இருக்கிறான்னு அர்த்தம். நீங்கள் உடனே போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவன் சப்போர்ட்டில் தான் இருந்தான். ஓகேங்களா? அதனால தான் இந்த என்ட்ரி எடுத்தோம். ஆக்சுவலாக 100ன்னா கூட உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் ரெண்டுமே அடித்தான். 140 வரைக்கும் போச்சு. நம்ம அட்லீஸ்ட் ஃபஸ்ட் டார்கெட்டை ஈஸியாக பிடிச்சிருக்க முடியும். 130ன்றது ஈஸியாகவே போயிட்டான். ஒரே கேண்டில்லே போயிடுச்சு மார்க்கெட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மார்க்கெட் புல் பேக் இங்கே வந்து நிற்குமான்னு பார்த்தா நிற்கலை. ஓகேங்களா? ஒரு ஃபால் மார்க்கெட், அங்கேருந்து ஒரு ஃபால். ஏன் அப்படின்னா இன்சைட் மார்க்கெட்டில் அப்படி தான் ஆகும். ஓகேங்களா? இந்த ஃபாலை எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம எடுத்தோம். இவன் இங்கே வந்து அட்வான்ஸ் லெவலில் நிற்கலை, உடச்சிட்டான்னும் போது நம்ம போய்ட்டு வீக் ஆகிட்டான் இவன். ஓகேங்களா? அட்வான்ஸ் லெவலில் இவன் கீழே உடச்சிட்டான்னும் போது இவன் வீக் ஆகிட்டான். அப்போ வந்து போய்ட்டு நம்ம காலை போய் செக் பண்ணோம். 21,600ன்ற காலை போய் பார்த்தோம். அந்த டைமில் மார்க்கெட் அதுக்கிட்ட தான் இருந்தது. அப்போ அவன் தான் இந்த மணி. எக்ஸாக்டாக அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்வான்ஸ் லெவலில் இருக்கிறான். ஓகேங்களா? 97ன்றது ஒரு அட்வான்ஸ் லெவல். கரெக்டாக இங்கே சப்போர்ட் எடுத்து மார்க்கெட், இவனும் ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் நல்லாவே மூவ்மெண்ட் ஆச்சு இது ஆக்சுவலாக.
ஓகேங்களா. ஆக்சுவலாக 172 வரைக்கும் போச்சு. நம்மளுக்கு டார்கெட் வந்து 140 வரைக்கும் தான். ஏன்னா காலையில் இந்த அட்வான்ஸ் லெவலில் தாண்ட முடியாமல் தான் கீழே வந்தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கே செகண்ட் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகி என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா இந்த 40 தான் நம்மளுக்கு டார்கெட்டாக வைக்கணும். 30 ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் தான். ஓகேங்களா. புல் பேக்குன்றதுனால இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தால் நம்ம 5 லாட் அடிச்சிருந்தா 2 லாட்டை 4 லாட்டை கட் பண்ணிட்டு 1 லாட்டை வந்து ஹோல்டு பண்ணுவோம். 10 லாட் அடிச்சிருந்தா 8 லாட்டை கட் பண்ணிட்டு 2 லாட்டை ஹோல்டு பண்ணுவோம். ஓகேங்களா. ஹோல்டு பண்ணியிருந்தால் நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு 70 பாயிண்ட் கிடச்சிருக்கும். 70-80 பாயிண்ட் கிட்ட போச்சு மார்க்கெட்டு. ஓகேங்களா. ஓகே. மற்றபடி இவன் ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் இவன் இந்த 40லேயே அடிச்சிட்டான். ஆனால் ஹோல்டு பண்ணியிருந்தா ஒரு 70 பாயிண்ட் கிடச்சிருக்கும். ஃபஸ்ட்டு என்ட்ரியில் ஒரு 30 பாயிண்ட் ஈஸியாக எடுத்துருக்கலாம். ரொம்ப ஈஸி தான். இன்சைட் மார்க்கெட்னும் போது 2 சைடு தான் மூவ் ஆகும். நம்ம அட்வான்ஸ் லெவல் போட்டு வச்சுட்டு இப்போது 21,600 கால் அப்படின்னா அவன் மேலே போனால் எங்கெங்கே போவான்? 650, 700. ஓகேங்களா. அதே மாதிரி 21,700 புட்டு அப்படின்னா அவன் எங்கெங்கெல்லாம் கீழே வருவான்? 650, 600. அவங்களோட அட்வான்ஸ் லெவல் நம்ம போட்டு வச்சு பார்த்தாலே போதும். அதில் மீட் ஆகும்போது என்ட்ரி எடுத்தாலே போதும். இவன் இங்கே மீட் ஆகும்போது அவன் அட்வான்ஸ் லெவலில் கீழே உடச்சிருந்தான். நல்லா கவனிச்சிங்களா? அதாவது நீங்கள் 21,600 காலை செகண்ட் என்ட்ரி எடுக்கும்போது அவன் கரெக்டாக அட்வான்ஸ் லெவலில் கீழே உடச்சிட்டான். எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 மணி இவன் சப்போர்ட் எடுத்து மேலே போக ட்ரை பண்ணிகிட்ருக்கான். அப்போது ஃபஸ்ட் ஹாஃபில் ட்ரேட் பர்ஃபார்ம் பண்ணது புட்டு தான். 21,700 புட்டு தான். அவன் பாருங்கள் க்ளீனாக வந்து உடச்சிட்டான் லெவலை. ஓகேங்களா. பாருங்கள் 10 மணிக்கு 10:15 கீழே உடச்சிட்டான் லெவலை. ஓகேங்களா. அப்புறமேட்டு தான் அவன் கால் மேலே போகிறான். ஓகேங்களா. 21,600 கால் வந்து அப்போ தான் மேலே தெளிவாக போகிறான். ஓகேங்களா. அது வரைக்கும் குட்டி குட்டி கேண்டிலாகவே இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல. 10:15 அவன் உடச்சவொடனே தெளிவாக மேலே போகிறான். ஓகேங்களா. நல்ல ஒரு என்ட்ரி. சப்போஸ் நீங்கள் காலை எடுக்க முடியல அப்படின்னா கூட திருப்பியும் இவன் அட்வான்ஸ் லெவலில் கீழே உடச்சி இங்கே வீக் ஆகும்போது, அதாவது இந்த இடத்துல அவன் அட்வான்ஸ் லெவலில் கீழே உடைக்கலாம். டைமிங் பார்த்துங்க 2 மணிக்கு. ஓகேங்களா. கால் வந்து செகண்ட் ஹாஃபில் பர்ஃபார்ம் பண்ணி டார்கெட் கொடுத்துட்டான். அப்போ நீங்கள் திருப்பியும் புட்டை எடுக்கணும் அப்படின்னா, ஏன்னா மார்க்கெட் ரேஞ்சின்னு தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா. தெளிவாக பாருங்கள் அவன் அட்வான்ஸ் லெவலில் கீழே உடைக்கும்போது இவன் பாருங்கள் திருப்பியும் அட்வான்ஸ் லெவலில் மேலே உடைக்கிறான். அதே 2 மணி டைமில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிட்டான். அவன் கீழே உடச்சி வீக் ஆகினோன்னா இவன் கரெக்டாக மேலே உடைக்கிறான் பாருங்கள். அப்போ இவனே எடுக்கலாம் திருப்பி. ஏன்னா மார்க்கெட் ரேஞ்சின்னு தெரிஞ்சு போச்சு. அட்வான்ஸ் லெவலில் கீழே உடச்சிட்டு மேலே உடச்சி க்ளோஸ் வச்சானாலே நம்ம எடுக்க வேண்டியது தான். ஏற்கனவே நம்ம நேற்று வீடியோவில் கூட சொன்னோம். அட்வான்ஸ் லெவலில் கீழே உடச்சிட்டு அகைன் கீழே போக முடியாமல் திருப்பி அகைன் மேலே வந்து உடச்சி ஒரு பெரிய கேண்டில் க்ளோஸ் வச்சானாலே அது பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. எவ்வளோ தூரம் போயிருக்கான் பாருங்கள். 96 அட்வான்ஸ் லெவல் 100ல் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா திருப்பியும் 70 பாயிண்ட்டு. அதில் ஒரு 70 பாயிண்ட், இதில் ஒரு 70 பாயிண்ட். அதாவது ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் தான். அட்வான்ஸ் லெவல்லேருந்து ஒரு 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் தான். இப்போ நீங்கள் இங்கே 100ல் எடுக்கிறீங்க அப்படின்னா 85 தான் உங்கள் ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா. ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி என்ட்ரி எடுக்க வேண்டியது தான். ஓகேங்களா. ரொம்ப ஈஸி தான் கைஸ். அதாவது கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ட்ரி எடுக்கும்போது யாரை என்ட்ரி எடுத்தாலும் சரி, இப்போ நீங்கள் புட்டை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கால் வந்து அட்வான்ஸ் லெவல் கீழே இருக்கணும். கரெக்டாக அவன் கீழே உடச்சோட தான் நம்ம இவனை போய் எடுக்கிறோம். அதே மாதிரி காலை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா புட்டு அந்த டைமில் அட்வான்ஸ் லெவலில் இந்த இடத்துல கீழே உடைக்கும் போது தான் நீங்கள் காலை போய் 21,600 காலை போய் எடுக்கிறீங்க. அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகிறான் கரெக்டாக. இதுதான் லாஜிக். ஓகேங்களா. ஒருத்தன் லெவலை கீழே உடைக்கணும், ஒருத்தன் லெவலை மேலே உடைக்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம எடுக்க வேண்டியது தான். ஓகேங்களா. இதில் ஓப்பன் மேலே ப்ரீவியஸ் க்ளோஸில் யார் இருக்கானோ அவனுக்கு நம்ம அட்வான்டேஜ் கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு. அவன் 2 பேருமே அந்த மாதிரி கீழே இருந்தானுங்க, ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் இருந்தாங்கன்னா 2 பேரையும் விட்டுட்டு ஏன் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகணும்னு பார்த்து எடுக்கலாம். ஓகேங்களா. ரொம்ப ஈஸியான என்ட்ரி தான் கைஸ். இன்றைக்கி ரேஞ்சு மாதிரி தான், ஆனால் நல்ல மூவ்மெண்ட்டு கொடுத்தான். இன்சைட் மார்க்கெட்னால அப்படி தான் 2 சைடு தான் மூவ் ஆகும். ஓகேங்களா. ஓகே. இன்றைக்கி ஸ்டாக் ஆப்ஷன் மார்க்கெட் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ரொடிக்ட் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் நேற்று மாதிரியே மார்க்கெட் வந்து நம்ம நினச்ச மாதிரி நடக்கலை. ஓப்பனுக்கு கீழே வந்துட்டான் ஃபஸ்ட் கேண்டில். அதனால் என்ட்ரி நம்ம எடுக்கலை. நோ ப்ராப்ளம். நாளைக்கு பார்த்துக்கலாம். நம்ம ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்றைக்காக இருந்தாலும் ஒரு என்ட்ரி எடுத்தால் கூட அது பெரிய ப்ராஃபிட் தான் ஸ்டாக் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.